காட்டுக்குள்ள இருந்த அம்பாளுக்காக காட்டையே ஊரா மாத்துனா கொன்னையூர் மாரியம்மனை பத்தி தெரியுமா? பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த பெரியவர் ஒருவர் பாலை கறந்து கொண்டு போய் இந்த ஊருக்குள்ள வித்துட்டு வரத வழக்கமா வச்சிருக்காரு. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை விசித்திரமான நோய்கள் தாக்க ஆரம்பிக்குது. இதனால விவசாயம் பண்ணக்கூட ஆள் இல்லாமல் விதைத்த விதையெல்லாம் கருகி போகுது. அது மட்டும் இல்லாம மழையும் பெய்யாம குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாம இந்த பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் எங்களோட தோல் நோய்களையும் பஞ்சம் பட்டினியையும் தீர்த்து வையமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பால வேண்டாங்க. வழக்கம் போல பெரியவர் பாலை எடுத்துக்கிட்டு வராரு. கொன்றை மரத்துக்கிட்ட வரப்ப அந்த வேர் தடுக்கி விட்டு கீழே விழுந்து பால் எல்லாம் கொட்டி போகுது. இப்படியே தினந்தோறும் நடக்க ஆரம்பிக்குது. பெரியவர் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கோடாரியை எடுத்துட்டு வந்து அந்த கொன்றை மரத்தோட வேரை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் அந்த வேர்ல இருந்து ரத்தமும் பாலுமா பீறிட்டு வர ஆரம்பிக்குது. இத பத்தி ஊர் மக்கள் கிட்ட சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து அந்த இடத்த தோன்றாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்த அழகிய திருமேனியாக அம்பாள் வெளிப்படுறா. அம்பாளை மேல எடுத்துட்டு வந்ததான் தாமதம் உடலை துளைக்கிற மாதிரி கனமழை பெய்யுது. குளங்கள் ஏரிகள் எல்லாம் நிரம்புது. பயிர்கள் எல்லாம் தழைத்து வளர ஆரம்பிக்குது. மக்களோட தோல் நோய்கள் எல்லாம் நீங்குது. அந்த அம்பாளை தொடர்ந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்பாள் தான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி செல்லும் வழியில் அமைந்திருக்க கொன்னையூர் மாரியம்மன். இந்த பகுதியில கொன்றை மரங்கள் அதிகமாக இருந்தனால கொன்றையூர் அப்படின்னு வழங்கப்பட்டு காலப்போக்குல மருவி கொன்னையூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே பங்குனி மாதத்துல நடைபெறுகின்ற 15 நாள் திருவிழா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது.